அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு பெரிய விஷயம். அப்பா வந்து நான் பாடுறேன்றதை வந்து அப்பா கண்டுபிடிச்சாரு. சொன்னாலும் கேட்பதில்லை. நான் பயப்பட்டுட்டு போனேன். ஐயோ, இன்னொரு நாடு தாண்டி, கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு சொன்ன மாதிரி மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாதிரியே ஊரில் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தில் குறிப்பாக பலாலி விமான நிலையத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த காணொலி ஊடாக பதிவு செய்ய போகிறோம். எங்களுடைய இலங்கையில் இருந்து அயல் நாடு இந்தியா நோக்கி பயணம் செய்து அங்கே இருக்கிற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஃபைனலிஸ்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 6வது இடத்துக்குள்ளே வந்த ஒரு பெண்மணி சம்பந்தமான ஒரு காணொலி தான் பதிவு செய்ய போகிறோம். அவங்களுடைய பேர் வர்ஜியா. கிட்டத்தட்ட சரிகமா இப்போ நிகழ்ச்சி சீத்தமில் இடம்பெறுகிற சரிகமா லிட்டில் சாம் 5ல் கலந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையாகவே இப்படி இசைத்துறையில் பங்கு பற்றி இப்படி சாதிக்கிற எங்களுடைய இளைஞர்கள் பெண்கள் எல்லாரையுமே கௌரவித்து அவங்கள பாராட்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு சேர்ப்பது எங்களுடைய ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு முறையும் இந்த பலாலி விமான நிலையத்தில் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் வர்ஜியா அவர்களோட இந்த சீத்தமிழ் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் சம்பந்தமாகவும் எப்படி உங்களுடைய இசைத்துறையின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள போறீங்கன்னு சம்பந்தமாகவும் கலந்து அவங்களோட கலந்துரையாட போகிறோம். நாங்கள் காணொலிகளை போகலாம். அப்படியாக நாங்கள் பலாலி விமான நிலையத்தினுடைய வெளிப்புறத்தில் தான் நிற்கிறோம். அதாவது எங்களுடைய வருகைக்கு முன்பகுதியில் நிற்கிறோம். அதோடு இந்த இடங்களில் நீங்கள் நிறைய விடயங்கள் நிறைய மாற்றங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். பலாலி விமான நிலையத்துக்கு புதிய கட்டடங்கள் வேலைப்பாடுகள் எல்லாமே இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மாற்றங்கள் இந்த பலாலி விமான நிலையத்தில் ஏற்பட்டு ஒரு பெரிய சர்வதேச விமான நிலையமாக விஸ்தரிக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. அத்தோடு இன்றைய தினம் அதிகளவான மக்கள் இந்த பலாலி விமான நிலையத்தை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு வந்திருக்கிற அந்த காட்சிகளையும் பாருங்க அவதானிக்கக்கூடிய மாதிரி. அப்படியாக இந்த இடங்களில் பாருங்க எல்லாருமே வெளியில வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்குறோம். அதோட அவையில் வரவேற்பதற்காக இந்த மாலைகள் பொன்னாடைகள் வச்சுட்டு அந்த காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பொன்னாட போட்டா அப்புறம் பொன்னாடை பற்றி கொஞ்சம் பின்னே போறீங்களா? இந்த இடங்களை பாருங்க அவர்களுக்கு மாலை பொன்னாடைகள் எல்லாமே போட்டு கௌரவித்து கொண்டு போற அந்த காட்சிகள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய இருக்காங்க. பக்கத்துல வணக்கம் பர்ஜா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களை யாழ்ப்பாணத்துக்கு அன்பாக வரவேற்கின்றோம். உங்களை உங்களுடைய ஊரிலே வரவேற்க உங்களுடைய உறவினர்கள் காத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. முதல்ல இவ்வளவு தூரம் பயணிச்சு இலங்கையில இருந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போய் காசுகளை செலவழிச்சு கஷ்டப்பட்டு பாடலை பாடி வந்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதை விட முக்கியமா அந்த போட்டியில பங்கு பெற்று இறுதி வரை போனதே ஒரு பெரிய விஷயம். போயிட்டு வந்திருக்கிறீங்க. சரி, இப்ப முதலாவது உங்களோட அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே.
நான் மெகா ஆடிஷனில் வந்து போனது வந்து நான் செலக்ட் ஆகணுன்ட்டு போனேன். அங்கே வந்து நான் பயப்பட்டுட்டு போனேன். ஐயோ, இன்னொரு நாடு தாண்டி கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போய் நம்ம ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அந்த காம்படிஷனில் மக்களோட சப்போர்ட் தான் தேவை அதிகமாக. இப்போது நான் நினச்சிட்டு போனேன், அக்செப்ட் பண்ணுவாங்களா மக்கள்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனேன். இங்கே இருக்கிற இலங்கை மக்கள் அடுத்தது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு பெரிய விஷயம். உங்களுடைய அம்மா அப்பா இதுக்கு எவ்வளவு ஊக்கம் அளிக்காங்க? சொன்ன மாதிரி மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாதிரியே ஊரில் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியம்மா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருந்துச்சு. இறுதி வரை செல்வீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அவங்க காம்படிஷனில் வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பெஸ்ட்டு தான் கொடுத்தாங்க. யார் செலக்ட் ஆனாலும் ஓகே தான்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே செமையாக பண்ணாங்க. அதில் வந்து நானும் ஒரு தின்றதில் ரொம்ப ஹாப்பி. மிச்ச ஊடக நண்பர்கள் உங்களோட கேள்விகளை நீங்கள் ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களுடைய அப்பா என்ன சொன்னார்? நாங்கள் வந்து சரிகமபாக்கு போனதே வந்து நான் வந்து அப்பா வந்து நான் பாடுறேன்றதை வந்து அப்பா கண்டுபிடிச்சாரு. இப்போது அப்பா வந்து சரிகமபாக்கு போனது என்னதுக்காகன்னா, நான் வந்து அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், பாட்டு எப்படி பாடணும் அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்காக தான் நான் சரிகமபாக்கு போனது. அதுக்காக தான் போனேன். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதனால ரொம்ப ஹாப்பி. அப்பாவும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. இல்ல சீத்தமிழ்ல நீங்க பாட முதல் இலங்கையில நீங்க என்ன செய்வீங்க? சீத்தமிழ்ல பாட முதல் இலங்கையில நீங்க என்ன செய்திங்க கேக்குறீங்க? அதாவது ஊர்ல நீங்க என்ன செய்து கொண்டு வந்தீங்க? அதுக்கு முதல் உங்களோட செயற்பாடுகள் எப்படியாக இருந்தது இந்த இசைத்துறையில? நான் வந்து சின்ன வயசுலேயே நான் சொல்லியிருந்தேன், பஜன்ஸ் தான் அம்மா கிட்டேருந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா தான் சினிமா பாட்டெல்லாம் கரோக்கியில் பாட வச்சுருந்தாரு. சப்தம் இசைக்குழுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து நான் பாடுறேன்னு சொல்லி என்னை வந்து ஒரு பேண்டு இசைக்குழுவில் பாட வச்சுருந்தாரு. அவருக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன். அவரால் தான் நான் பாட்டு என்னோட வந்து ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ நாளும் வந்து போனது எனக்கு ஹாப்பி தான். நடுவர்கள் உங்களோட எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? யாரெல்லாம் உங்களோட உரையாடி இருந்தாங்க? எல்லாருமே, எல்லா கண்டஸ்டன்ஸோடையும் எல்லா ஜட்ஜஸுமே நல்லா இருப்பாங்க. ஸ்வேதா மேம், சரண் சார் கூட நான் லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வேறு பாடியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. திருவோணமலையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பாடசாலை திருகோணமலை வெறுகல் இலங்கை துறைமுகத்துவார இந்து கல்லூரியில் படிக்கிறேன்னா. நான் இப்போ 8th போக போகிறேன். 8th படிக்கிறேன். உங்களுக்காக ஒரு சில பாடல் வரிகள் படிச்சு காட்டுங்க. போட்டியில முதல் பங்கு பெற்றிய பாடல், ஃபைனலிஸ்டில் நீங்கள் பங்கு பெற்றிய பாடல், அதில் ஒரு சில வரிகள் பல்லவி. ஓகே ஓகே. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன், தாங்காது இடி தாங்காது, மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. இது நீங்கள் முதல் மெகா ஆடிஷன்ல பாடினது. ஆடிஷன்ல படிச்சீங்க. இந்த ஃபைனலுக்கு செலக்ட் ஆகல, என்ன பாடல் படிச்சீங்க? அதில ஒரு சில வரி. ஓகே. தானா வந்த சந்தனமே ஒன்ன தழுவ தினம் சம்மதமே, இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே, தானா வந்த சந்தனமே ஒன்ன தழுவ தினம் சம்மதமே. உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது பாடிக்காது? எனக்கு பிடிச்சதா? கோல்டா இருக்கு ஆளு, அப்படியே ஃபீவரும்
அடுத்த கட்டம் நீங்க என்ன மாதிரி அடுத்த இசைத்துறை எப்படி கொண்டு செல்ல போறீங்க? நான் இனி வந்து படிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மியூசிக்கில் படிக்கணும். சரியா கர்நாடக சங்கீதம் படிக்கிறீங்களே? கர்நாடக சங்கீதம் அவ்வளவா தெரியாது. நான் அம்மா வந்து மியூசிக்கில் டிகிரி முடிச்சிருக்காங்க. அம்மாவுக்கும் பேசிக் அவ்வளவா தெரியாது. அப்போ அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுருக்கேன். தங்கச்சி என்னன்னு சொன்னா சரியாப்பா மேடையில உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு இதை சொல்லுவீங்க? நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஜட்ஜஸ் எடுக்கிறதா முடிவு. இல்ல நான் அதை கேட்கல. அதுல வந்து இப்போ உங்களுக்கு சுவாரஸ்யமா மறக்க முடியாத நடந்திருக்குதாங்க? எஸ் எஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்து ஜாலியாக பேசி ஸ்நாக்ஸ் எல்லாம் சண்டை பிடிச்சி ஏதாவது பண்ணிப்போம். இப்போ அச்சுமா கூட இருக்கிற டைம், ஜட்ஜஸ் கூட பேசுகிற டைம், நான் ஜட்ஜஸ் கூட பாடினேன் அந்த டைம், ரிஹர்சல்ஸ் ப்ராக்டிஸ் டைம்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த சரிகமபா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. புலம்பெயர் நாடுகளுக்கான இசை நிகழ்ச்சிக்கான பயணங்கள் ஆரம்பமாக இருக்குதா இல்லை வந்து அதுக்கேற்ற ஏற்பாடுகள் என்னத்தான் செய்யும்? ஆரம்பம். வணக்கம். வணக்கம். மகள் இப்படி பெருமை சேர்த்துட்டு வந்திருக்கிறா, இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். எதிர்பார்த்து போனது நிறைய பேர் இருக்கு எங்களுக்கு. என்னன்னா நான் ஸ்டார்ட்ல எதிர்பார்த்தது பாடுற விஷயம் ஓகே, ஆனால் அதுக்குள்ளே இருக்க டீட்டெயிலிங் எல்லாம் கொஞ்சம் அறியணுன்றதுக்காக கற்றுக்கிறதுக்காக தான் அங்கே போயிருந்தது. அந்த ப்ரொசஸ் ஓகே எனக்கு. அதனால முழுசாக ஒரு பூரண சந்தோஷம் வாரத்தில். அடுத்தடுத்து நீ பயணங்களை பார்ப்போம் தொடர்ச்சியாக. நீ எவ்வளோ எஜுகேஷனும் இருக்குது, அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். 2 விஷயம் இருக்குது இந்த தருணத்தில். எங்களுக்கு ஆரம்பத்தில் இங்கேருந்து போகக்குள்ள சுகி அண்ணனாக்க டீம் அவங்க தான் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்டேஷன் போகிறதுக்குரிய இது ஆன்லைனில் வந்து அவங்களோட கண்டக்ட் பண்ணி ஆன்லைனில் செலக்ட் ஆகிறதுக்குரிய உதவிகள் தருணத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சொல்லியிருந்தேன். மற்றது இந்த பேசிக்கில் நான் உங்களை கொண்டு போக முன்னாடி கொஞ்சம் ஸ்டேஜில் பாட வைக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அந்த மேடை கூச்சங்கள் இருக்கக்கூடாது மகளுக்குன்ற வகையில் சப்தமிசைக்குழு அவங்க ஒரு 4-5 ஷோ வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துருந்தாங்க அதில் பாடுறதுக்கு. ஸோ அதுதான் அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பாடினது. அதுக்கு முன்னாடி நாங்கள் கரோக்கியிலெல்லாம் பாடி கொண்டு இருந்தது. இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு லைவாக இது செய்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த தருணத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி. சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, ஒன்றை மறைத்து வைத்தேன் சொல்ல தடை விதித்தேன், நெஞ்சை நம்பியிருந்தேன் அது வஞ்சம் செய்தது. சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. சூப்பர். மற்றது வந்து சரிகமபா இசை நிகழ்ச்சியில் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் உங்களை ஜட்ஜஸ் தானே ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லுவாங்க கேட்கறதுக்கு. உங்களுக்கு அதில் பிடிச்ச ஜட்ஜஸ் யாரை சொல்லுவீங்க? அப்படி எப்படி சொல்றது, எல்லாருமே பிடிக்கும். ஒரு ஆளை தனிப்பட்டு சொல்லணும்ன்ற 2 கண்ணு பிடிக்கும் கேட்டால் அவங்களுக்கு சங்கடம். எல்லாமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்குமே. எல்லாருமே பிடிக்கும். சரி, ஓகே, சந்தோஷம் அம்மா. சரிகமபா நிகழ்ச்சியிலேருந்து வந்து உங்களோட கலைப்பயணம் தொடர்ச்சியாக மென்மேலும் வளர்ந்து கொண்டு போகணும். யாழ்ப்பாணத்தை தாண்டி இலங்கையை தாண்டி புலம்பெயர் நாடுகளுக்கும் பயணிக்கணும்னு சொல்லி யாழ் மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை. தேங்க்யூ ஸோ மச். இந்த யாழ் மக்களால் எங்களுக்கு இந்த வரவேற்பு செய்தமைக்காக அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.